அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் நிறைய பேத்துக்கு வரக்கூடிய சில முக்கியமான ஒரு பிரச்சனை, சரிங்களா? ரைட். நம்ம உடம்புல வலின்னு வந்து வரக்கூடிய மூட்டு பகுதிகளில் இது ஒரு முக்கியமான மூட்டு பகுதி, சரிங்களா? ரைட். நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 முதல் 30% எளிதிலே வரக்கூடிய ஒரு பிரச்சனையும் கூட, சரிங்களா? இன்றைக்கி காமனாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் அல்லது பிஏ ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இன்னும் இதுக்கு நிறைய பேர் இருக்குது, சரிங்களா? ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, ஆசி கேப்சுலைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ரைட். ஷோல்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா மூட்டு இறுகி போய் மூவ்மெண்ட் பண்ண முடியாமல் அவங்க கையை இப்படியே தான் வந்து வச்சுருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தோன்னே நமக்கு வந்து தெரியும், சரிங்களா? கையை தூக்கும்போது இவ்வளோ தான் தூக்குவாங்க, கை இப்படி தான் வந்து வச்சுருப்பாங்க, சரிங்களா? சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தோள்பட்டையை வந்து இறுக்கமாக இருக்கிறது நம்ம பார்க்குறவங்களுக்கே தெரியும், சரிங்களா? அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அசைவை வந்து அடக்கி மூமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வந்து வச்சுக்கிடுவாங்க, சரிங்களா? காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த தோள்பட்டையில் ஏற்படக்கூடிய வலி. அதுவும் இந்த தோள்பட்டை வலி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா மிட் நைட்டில் குறைந்தது ஒரு 1 மணி முதல் 3:30 4 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து அளவுக்கு அதிகமான ஒரு பெயினை ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து வலி வந்து வர்றது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த பிஏ ஷோல்டர் வர்றதுக்கு முந்தைய ஒரு பிரச்சனை தான், சரிங்களா? ரைட். இதை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஷோல்டர் இம்பீச்மெண்ட் சிண்ட்ரோம் நம்ம வந்து சொல்லலாம், சரிங்களா? ஏன் அப்படின்னீங்கன்னா நம்ம இரவு முழுதும் ரொம்ப நேரம் தொடர்ந்து ஒரே பொசிஷனில் படுத்திருக்கும் பொழுது நம்ம தோள்பட்டை வேறு வேறு பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து திரும்பும் பொழுது அந்த மூட்டு பகுதிக்கு நடுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் கேப்சூல்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? அந்த மூட்டு பகுதியை சுற்றி கவர் பண்ணி இருக்கக்கூடிய சவ்வு பகுதி அல்லது அதை சுற்றி இருக்கிற டெண்டான் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து மசில்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய திசு பகுதி அந்த மூட்டுக்கு இடையில போய் வந்து சிக்கணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்து சுருக்குன்னு வந்து ஒரு வலி வந்து வரும். ஹை இன்டென்சிட்டியில் வந்து பெயின் வந்து வரும், சரிங்களா? அந்த நேரம் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா வந்து காலையில் எந்திரிச்சிட்டு இந்த வலி வந்து அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த வலி தாங்க முடியலன்னு சொல்லி தோள்பட்டை இழுத்து பிடிச்ச மனைக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்காந்துருப்பாங்க, சரிங்களா? ரைட். ஸோ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷோல்டர் இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இந்த வலியை நம்ம என்ன வந்து பண்ணுறது, சரிங்களா? ரைட். உடனே நம்மளுக்கு வந்து வலியை வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னீங்கன்னா முதல்ல ஐஸோ இல்லாட்டி வந்து ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து கொடுக்கும், சரிங்களா? நான் வலியை வந்து இமீடியட்டாக வந்து ஒரு 30 நிமிடங்களுக்குள்ளே வந்து வலியை குறைக்கக்கூடியது வந்து அதுதான், சரிங்களா? ரைட். இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ரெஸ்ட், சரிங்களா? ரைட். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த பகுதி தோள்பட்டையில் வந்து பெயின் வந்து இருக்கோ அந்த பக்கம் திருப்பி படுக்காமல் இருக்கணும், சரிங்களா? ரைட். அது ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தோள்பட்டை வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சதைக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து போய் சிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தோள்பட்டை சுற்றி இருக்கக்கூடிய சதைப்பகுதி வலுவிழந்து இருக்கிறது தான், சரிங்களா? ரைட். அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம வந்து எதனால் வரும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கிறணும், சரிங்களா? ரைட். தோள்பட்டை சுற்றி இருக்க தசைப்பகுதி வீக்காக இருக்கிறது, அந்த தசைகளுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக சாஃப்ட் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீக்காக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம தோள்பட்டையில் வந்து அந்த எலும்பு மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய தேய்மானங்கள், சரிங்களா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தோள்பட்டை பகுதியில் வந்து தேய்மானங்கள் வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து வர்றது வந்து கிடையாது. ஏன்னா வெயிட் பியரிங் ஜாயின்ட்ஸ்னு சொல்லுவோம், அதிகமாக வந்து லோடு கொடுக்கக்கூடிய ஜாயின்ட்ஸில் தான் தேய்மானம் வந்து வரும். இந்த தோள்பட்டையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வர்றது கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைந்த சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எலும்பு தேய்மானமும் இங்கே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ரைட். அதற்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் இன்ஜுரிஸ் நம்ம வந்து சொல்லணும், சரிங்களா? நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தோள்பட்டையை அன்றாட வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது வேலைக்கு பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்போம். அப்படி பயன்படுத்தும் பொழுது அதில் சுற்றி இருக்கக்கூடிய இந்த சவ்வு பகுதிகள், தசைப்பகுதிகள், மூட்டு பகுதிகள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி திருப்பி அடிபட்டுக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி அடிபடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுற்றி இருக்க வந்து தசைப்பகுதி, அந்த திசு பகுதி, சுற்றி இருக்க சவ்வு பகுதி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த எலாஸ்டிசிட்டி பவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சி போயிடும், சரிங்களா? ரைட். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து
எலாஸ்டிசிட்டி பவர் வந்து குறைஞ்சு போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துவண்டு போயிருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா, லாக்ஸிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்து போயிடும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கமாக்கி வந்து போயிடும். சரிங்களா, ரைட், ஓகே. அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ரிப்பீட்டட் இன்ஜுரிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மசிலில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தசை நார் கற்றைன்னு சொல்லி சொல்லுவோம், டெண்டான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா, அந்த டெண்டான் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த மூட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து போகும் பொழுது அந்த உராய்வு வந்து ஏற்படும் பொழுது அப்பையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சதைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பல காரணங்கள் நம்ம வந்து வரிசையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோள்பட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து அடிபடுறதோ இல்லாட்டி வந்து திருப்பி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் சொல்லுவோம் அதுக்கு வந்து உள்ளாக்குறதோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தோள்பட்டையில் வந்து வலியை வந்து உருவாக்கும். சரிங்களா, ரைட். ஸோ அப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாயிண்ட் நம்மளுக்கு வீக் ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இரண்டு மூட்டு பகுதிகளுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த திசுக்கள் வந்து போய் வந்து சிக்கும். சரிங்களா, ஸோ அப்படி வந்து சிக்கும் போது வந்து என்ன வந்து ஆகும், இது இன்டர்னலாக உள்ள திசுக்கள் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வந்து இப்போ ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கையில் வந்து நம்ம வந்து பேக் அப்படி வந்து தூக்கிட்டே போகிறோம், கை வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியாமல் அப்படி வந்து தூக்கின பொசிஷன்லேயே வந்து இருக்கும். சரிங்களா, ரைட். மசில் ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும் தோள்பட்டையில். ரைட். ஸோ எங்கேயாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கம்பியை பிடிச்சிட்டு வந்து போயிட்டே வந்து இருப்போம். திடீர்னு வந்து ஒரு சடன் பிரேக் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷோல்டர் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நடக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒட்டுமொத்த உடம்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிருந்து இந்த தோள்பட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாங்கி பிடிச்சிருக்கும். சரிங்களா, இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து மசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரெயின் ஆகும் பொழுது அங்கே உள்ளே இருக்க அந்த மசில் ஃபைபர்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ இன்ஜுரிஸ் நடக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி மைக்ரோ இன்ஜுரிஸ் நடக்கும் பொழுது திரும்பி அந்த இன்ஜுரி சரியாகிறதுக்கு நம்மளுக்கு சில காலம் தேவைப்படும். சரிங்களா, ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா அந்த இன்ஜுரிஸ் மறுபடியும் திரும்பி ரெக்கவர் ஆக விடாமல் நம்ம தினந்தோறும் அந்த வேலையை ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். சரிங்களா, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்க வந்து இது சாதாரண மனிதனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்க வந்து ரிப்பீட்டட் இன்ஜுரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்க வந்து இந்த ஷோல்டர் பெயின் வர்றதற்கு ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா, இதுவே சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு வந்து வரக்கூடிய வந்து காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்க எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிபட்டுச்சு அப்படின்னீங்கன்னா மற்றவங்களுக்கு அந்த ரிப்பேர் ஆகக்கூடிய வந்து அந்த ப்ராசஸ் வந்து அதோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மிகவும் கம்மியாகவே இருக்கும். சரிங்களா, ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு மற்ற சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு நார்மல் அடல்ட் ஏஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சவ்வு பகுதி இல்லாட்டி தசைப்பகுதி மைக்ரோ இன்ஜுரிஸ் ஏதாவது நடக்கும் பொழுது அது சரியாகிறதுக்கு குறைந்தது ஒரு 3 வாரம் எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே இது வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பல நாட்கள் வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இதுவே நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. சரிங்களா, ஏன் அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வாரம் நம்மளுக்கு வந்து அந்த தசை பகுதி திரும்பி ரெக்கவர் ஆகிறதுக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் விடாமல் வேலை கொடுத்துக்கிட்டே வந்து இருப்போம். அதே இது இந்த சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஏற்கனவே தசை பகுதி ஏதாவது அடிபட்டதுக்கு அப்புறம் இவங்க அதுக்கு வந்து தொடர்ந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே தான் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ வந்து ஒரு 5% ரெக்கவரி ப்ராசஸ் நடக்கிறதுக்குள்ளே மறுபடியும் திரும்பி ஒரு அடிப்படும். சரிங்களா, இந்த ரிப்பீட்டட் இன்ஜுரிஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெக்கவரிங் ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக வந்து இருக்கிறது ஸ்லோவாக இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த சர்க்கரை நோய் வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த தோள்பட்டை வலி வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. சரிங்களா, ரைட். அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்க வந்து இந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடிய வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து என்னன்றதை நம்ம வந்து வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு பகுதியில் நமக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாடியிலேயே அதிகமான வந்து மொபிலிட்டி இருக்கக்கூடிய வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இடுப்பு எலும்பும் இந்த தோள்பட்டை எலும்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்து ஜாயிண்ட் தான். சரிங்களா, பால் அண்ட் சாக்கெட் வெரைட்டின்னு சொல்லுவோம் இல்லாட்டி பந்துக்கு இந்த மூட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, ரைட். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மூவ்மெண்ட் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணக்கூடிய வந்து ஒரு மூட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பந்துக்கு இந்த மூட்டு தான். சரிங்களா, ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஷோல்டருக்கும் இந்த ஹிப் ஜாயிண்ட்டுக்கும் உள்ள வந்து ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னீங்கன்னா வந்து ஷோல்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கையை இப்படி தொங்க வந்து வச்சோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த உடம்புல அந்த கை வந்து தனியாக தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா, ரைட். ஆனால் அதே இது வந்து இடுப்புல வந்து இருக்கக்கூடிய வந்து அந்த ஜாயிண்ட் ஹிப் ஜாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட உடம்பு அந்த இடுப்பு ஜாயிண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா,
ஸோ இப்போ நம்ம ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டை வந்து அந்த ஜாயின் மேலே வந்து வச்சிருப்போம். இதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோள்பட்டை வந்து இருக்கிற வந்து ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கையில தனியாக தொங்கிக்கிட்டே வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா தோள்பட்டை இந்த ஒட்டுமொத்த கை வெயிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாங்கக்கூடிய வந்து பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோள்பட்டை அதை சுற்றி இருக்கக்கூடிய வந்து தசைப்பகுதி சவ்வு பகுதி தான். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த தோள்பட்டை தொங்கிக்கிட்டே வந்து இருக்கு அப்படின்னீங்கன்னா இதனால நிறைய பேத்துக்கு வந்து பிரச்சனை வந்து வருமா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு முக்கியமான கேள்வி. சரிங்களா? ரைட். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நின்று வந்து வேலை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து தோள்பட்டையை வந்து தொங்க வச்சு ஒரே பொசிஷன்லயே இருக்கிறது கிடையாது. சரிங்களா? ஏதாவது ஒரு பாத்தீங்கன்னா வந்து கையில ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த தோள்பட்டை வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துட்டாலே கையை லைட்டா வந்து நீங்க வந்து ஒரு 30 to 40 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷோல்டர் மேல வந்து தூக்கிட்டாலே இந்த தோள்பட்டையை சுத்தி இருக்கக்கூடிய தசை பகுதி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ரைட். அப்ப அந்த தசை பகுதி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த தோள்பட்டையில இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அங்க விழுகக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து மசில் வந்து அதை வந்து லோட் பண்ணிக்கிட்டு அதை எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வேலையை செய்யும். சரிங்களா? ஒருவேளை அந்த தசை பகுதி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சரியா நமக்கு வந்து வேலை செய்ய வந்து முடியல அப்படின்னீங்கன்னா அந்த வேலை அந்த லோடு எங்க போய் விழுகும் அப்படிங்க வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்ல உள்ள இருக்க வந்து சவ்வு பகுதியில விழுகும். சரிங்களா? சவ்வு பகுதி வந்து எவ்வளவு நேரம் நேரம் பார்க்கும்? மிக குறைந்த நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த லோடை வந்து சவ்வு பகுதி தாங்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன வந்து ஆகும்? இந்த சவ்வு பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த லாக்ஸிட்டின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொசிஷனுக்கு போக ஆரம்பிக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து இரண்டு இப்படி மூட்டு பகுதியில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்டை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிக்கக்கூடிய வந்து அந்த எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடிய சவ்வு பகுதி எலாஸ்டிசிட்டி தன்மையை வந்து இழந்து போயிடுச்சுன்னா அதோட மீள்வினை தன்மைன்னு சொல்லுவோம் எலாஸ்டிசிட்டியை அது இழந்து போய் அது வந்து தோண்டு போன மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா என்ன வந்து ஆகும்? அந்த மூட்டை வந்து இறுக்கமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பகுதியில் வந்து கப்புக்குள்ள மாதிரி வந்து கப்பு மாதிரி வந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இறுக்கி பிடிக்க வேண்டிய அந்த தன்மை குறைஞ்சு போய் அந்த மூட்டுக்கு நடுவில் வந்து ஒரு கேப் விழுந்துடும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த தோள்பட்டையில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்கேப்லான் நம்ம முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய எலும்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கிளினாய்டு லேப்ரம்னு சொல்லுவோம். அந்த கிளினாய்டு லேப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கஸ்ட் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூட்டை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோள்பட்டையில் இருக்கக்கூடிய மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு அதோட வந்து சர்ஃபேஸ் பெரிய சர்ஃபேஸ் கிடையாது. சரிங்களா? ரைட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோள்பட்டை எலும்புல வந்து இருக்கக்கூடிய மூட்டு பகுதியோட கம்பேர் பண்ணும்போது இதோட சர்ஃபேஸோட கம்பேர் பண்ணும்போது அதுல இருக்க அந்த பின்னாடி அந்த ஸ்கேப்லன்னு சொல்லும் இல்லையா அந்த எலும்புல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3ல் 1 பங்கு தான் இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஜாயிண்ட்டும் கொஞ்சம் வந்து வீக்கான ஜாயிண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தசைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிக லோடு வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளவு கிடைச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லிகமெண்ட் அதை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜவ்வு பகுதியெல்லாம் அந்த லாக்ஸிட்டிக்கு வந்து போயிடுச்சுன்னா என்ன வந்து ஆகும்? நம்ம தோள்பட்டையை வந்து மூவ்மெண்ட் பண்ணும் பொழுது அங்கே சடக்குன்னு ஒரு சத்தம் வந்து கேட்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோள்பட்டை வந்து வலி வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து மசில் ஸ்ட்ரெயினாக வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் மசில் வீக் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா வந்து தோள்பட்டையில் சடக்குன்னு வந்து ஒரு சத்தம் கேட்கறத நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ அந்த சடக்குன்னு சத்தம் வந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும் வரும். சரிங்களா? இந்த தோள்பட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூட்டு பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 எலும்புகளுக்கு நடுவில் உள்ள கேப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ரைட். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இயந்திரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அந்த மூட்டு பகுதி நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? அந்த ஜாயிண்டோட வந்து கனெக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப் விழுந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சத்தம் கேட்கறது நமக்கு வந்து தெரியும். சரிங்களா? இதே மாதிரி தான் வந்து இங்கேயும் தோள்பட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூட்டு பகுதியில் 2 எலும்பு பகுதி சரிங்களா இந்த ஆர்டிகுலர் எண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 மூட்டு பகுதிக்கும் நடுவில் வந்து சின்ன கேப் விழுந்துருச்சுன்னா இந்த சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எதை குறிக்குது அப்படின்னீங்கன்னா நம்ம தோள்பட்டையில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சவ்வு பகுதி வந்து வீக்காக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத குறிக்கும். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தோள்பட்டைக்கு நடுவில் வந்து இருக்கக்கூடிய அந்த கேப்சூல் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா அந்த ஜாயிண்டை வந்து கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஷோல்டர் ஜாயிண்ட் கேப்சூல் நம்ம வந்து சொல்லுவோம் அதுவும் ஒரு வகையான சவ்வு. ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து படுக்கிறோம். சரிங்களா? படுக்கும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து தோள்பட்டை ஏதோ ஒரு பொசிஷன் வந்து இருக்கும். நம்ம இந்த பொசிஷனில் தான் படுக்க போகிறோம்ன்றது நமக்கு வந்து தெரியாது. சரிங்களா? நேராக படுத்துருப்போம், சைடில் படுத்துருப்போம், குப்புற படுத்துருப்போம், கை இப்படி மேலே தூக்குவோம், கீழே தூக்குவோம். சரிங்களா? ரைட் முன்னாடி வந்து வச்சிருப்போம். ரைட் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை இப்படி வெளில உரிச்சு வச்சு படுத்துருப்பாங்க.
ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தோள்பட்டை இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பொசிஷனில் இந்த எலும்புக்கு நடுவில் வந்து இருக்க கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சவ்வு பகுதி வந்து போய் வந்து சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ வந்து ஜாயிண்ட் கேப்சூல் மட்டும்தான் வந்து சிக்குமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா கிடையாது. ஜாயிண்ட்டை வந்து சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா வந்து இருக்குது. சரிங்களா? ஜாயிண்ட் கேப்சூல் இருக்கும், லிகமெண்ட் வந்து இருக்கும், சுற்றி நிறையா பாஸ் ஆகிற வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டெண்டான்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ் எது வேணாலும் அந்த மூட்டு பகுதிக்கு நடுவில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கும் பொழுது அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயின் வந்து வரும். சரிங்களா? ஸோ அப்போ அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக மிட் நைட்டில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வருவதா சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். நானும் சில காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பெயினை நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் வந்து வரக்கூடிய இந்த வலியை நம்ம வந்து என்ன வந்து பண்ணுறது? ஸோ காரணம் என்ன அப்படின்றது நமக்கு வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த ஜாயிண்டில் வந்து இருக்கக்கூடிய அதோட அமைப்பு இது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லையும் மூவ்மெண்ட்ல இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக வந்து இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஜாயிண்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஜாயிண்டோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறையா வந்து தசைகள் இங்கே வந்து வேலை பார்க்கணும். சரிங்களா? ரைட். அதே நேரத்தில் இந்த தசை ஒருவேளை வீக் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அந்த தசை வீக் ஆனதுக்கு அப்புறம் இல்லாட்டி வந்து வலுவிழந்ததுக்கு அப்புறம் டயர்டானதுக்கு அப்புறம் இந்த சவ்வு பகுதியை அதை இழுத்து பிடிச்சி அதை கரெக்டான பொசிஷனில் நிப்பாட்டணும். சரிங்களா? ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட எலாஸ்டிசிட்டி பவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னீங்கன்னா இந்த மூட்டு பகுதி வீக் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த நம்ம வந்து பெயினை வந்து ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இங்கே எதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ண முடியும்? ரைட். நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த தோள்பட்டையை வந்து நம்ம வந்து நிற்கும் போது வந்து தோள்பட்டை தூங்குறத வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன வந்து பண்ணலாம்? அந்த தோள்பட்டையை இழுத்து பிடிக்கக்கூடிய இந்த ஷோல்டரை சுற்றி இருக்கக்கூடிய வந்து மசில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிவென்டிவா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க. சரிங்களா? ரைட். ஷோல்டர் எக்ஸசைஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டைப் ஆஃப் வந்து எக்ஸசைஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ல வந்து ஃப்ரண்ட்ல தூக்குற, சைடில் தூக்குற, கிராஸ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுனீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து தோள்பட்டை வந்து தசைப்பகுதி வீக் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ நான் இதுக்கடுத்து வர வந்து வீடியோக்கெல்லாம் நான் வந்து தோள்பட்டை வந்து அந்த மசில் எக்ஸசைஸும் நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் நான். சரிங்களா? ரைட். ஸோ அப்படி நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தசைப்பகுதி வீக் ஆகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தோள்பட்டை வலி வந்து வராது. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து தோள்பட்டை சுற்றி இருக்கக்கூடிய வந்து அந்த தசை பகுதியெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ரைட். நம்மளுக்கு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு வேலை செய்யும் பொழுது ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் செய்யக்கூடிய வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் நமக்கு வந்து குறையுது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோள்பட்டையோட சதைப்பகுதி வீக் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? அப்போ நம்ம வந்து என்ன வந்து பண்ணலாம்? சரிங்களா? ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். சரிங்களா? அது ஓகே. ரைட். அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோள்பட்டைக்கு வந்து ரெஸ்ட் வந்து கொடுக்கணும். சரிங்களா? ரைட். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 90 டிகிரிக்கு மேலே வந்து தூக்குற மாதிரி ஒரு ஒர்க்கை கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? வலி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. சரிங்களா? 90 டிகிரிக்கு மேலே நம்ம வந்து தோள்பட்டை வந்து இதுதான் வந்து 90 டிகிரி. சரிங்களா? இது சைடில் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி. ரைட். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த 90 டிகிரிக்கு மேலே வந்து கையை தூக்கி வந்து பார்க்குற வேலையை நம்ம வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? குறிப்பாக இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வீட்டில் சமையல் ரூமில் வந்து இருக்கக்கூடிய சமையல் வேலை செய்யக்கூடிய சில வந்து தாய்மார்களுக்கு தான் அந்த முக்கியமான பிரச்சனை நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? ரைட். அவங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமையல் கட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து மேலே வந்து குட்டியாக வந்து ஒரு செல்ஃபில் வந்து நம்ம எல்லா பொருட்களையும் நம்ம வந்து வச்சிருக்கோம். சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் ஹெட் மூமெண்ட் சொல்லுவோம். தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கையை தூக்கி ஒரு பொருளை வந்து எடுக்க வேண்டிய வேலை வந்து இருக்கும். சரிங்களா? அதுவும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக அவங்க வந்து ஒரு டப்பாவை எடுத்தால் கூட வந்து பரவாயில்ல. சில நேரத்தில் பாத்திரங்களை எடுக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வெயிட்டான பாத்திரத்தையும் நம்ம வந்து எடுக்கும் பொழுதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து அந்த லோடோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோள்பட்டையில் வந்து விழுக ஆரம்பிக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அந்த பொருளோட வெயிட்டும் சேர்த்து வந்து இங்கே விழுகும் பொழுது வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்து அதிகம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தோள்பட்டை மூவ்மெண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு மேலே வந்து பண்ணுறத கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிறலாம். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம வந்து வாழ்நாள் முழுதும் நம்ம வந்து 90 டிகிரிக்கு மேலே நம்ம வந்து மூவ்மெண்ட்டை வந்து பண்ணக்கூடாதா? ஸோ வலி இருந்துச்சுன்னா வலி வந்து குறையணும். குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரும்பி நீங்கள் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டர் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா மூவ்மெண்ட்டுமே தாராளமாக வந்து பண்ணலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த ஷோல்டர் மூவ்மெண்ட்டில் வந்து இந்த இம்பீச்மெண்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னீங்க
வேற என்னென்ன வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் இருக்கு. ரைட். ஸோ இன்னைக்கு நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இதை மெனிப்புலேஷன் தெரப்பி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? ரைட். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் தெரப்பி அப்படின்ற மாதிரி நிறைய வந்து டைப் ஆஃப் தெரப்பி வந்து இருக்கு. சரிங்களா? இதுல வந்து வலியை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு மருத்துவங்கள் வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்தா, ஆயுர்வேதா, அலோபதி, பிசியோதெரப்பி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவங்களையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்றோம். சரிங்களா? ஸோ எல்லா மருத்துவத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலியை குறைக்கக்கூடிய மருந்துகள் வந்து இருக்கு. சரிங்களா? ஆனா திரும்பி வலி வந்து வராம இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பயிற்சிகள் வந்து பண்ணணும். சரிங்களா? இப்போ வலிக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன வந்து பண்ணலாம்? சரிங்களா? ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுடுதண்ணி ஊத்தலாம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன் நான். சரிங்களா? ரைட். இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஆயின்மெண்ட் வந்து போடலாமா? தாராளமா ஆயின்மெண்ட் வந்து போடலாம். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கிடையாது. டெம்பரவரி சொல்யூஷன் தான். சரிங்களா? ரைட். மறுபடியும் திரும்பி இதுல வந்து வலி வரும் பொழுது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்து நடக்குது அப்படின்னீங்கன்னா, இங்க வந்து ரிப்பீட்டடா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜுரி நடக்குது. அதுக்கப்புறம் ரெக்கவரி நடக்குது. ரிப்பீட்டட் இன்ஜுரி, ரெக்கவரி இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலி வந்து வரக்கூடிய காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு வலியை குறைக்கணும். சரிங்களா? வலியை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு மருத்துவங்கள் ஏதாவது ஒன்று வந்து பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி நம்ம வந்து என்ன மிஸ்டேக் பண்றோம் நம்மளுடைய வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல என்ன மிஸ்டேக்? சரிங்களா? ரைட். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து வீட்டில் சமையல் பண்ணுறவங்க, ரைட், ஓவர் ஹெட் ஆக்ஷன் பண்ணுற மாதிரி வந்து மூவ்மெண்ட் பண்ணுறவங்க, டீச்சர்ஸ் போர்டில் எழுதி போடுறவங்க, சிஸ்டம் நிறைய வந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டர் மேலே வந்து உழுதோன்னு தூக்கி வந்து ஒரு வேலை வந்து செய்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மூமெண்ட்டை வந்து செய்கிற அளவுக்கு ஒன்று ஃபிட்டாக வந்து இருக்கணும். சரிங்களா? இல்லை அப்படின்னீங்கன்னா அந்த வேலையை செய்கிறத கொஞ்சமாக இப்போதைக்கு வந்து குறைச்சிட்டு திரும்பி அந்த தசைப்பகுதிக்கு நல்லா வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் திரும்பி வேலையை தொடர்ந்தீங்க அப்படின்னீங்கன்னா திரும்பி மறுபடியும் வலி வராம நம்மளால வந்து பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து வந்து செய்கிறது நம்ம என்ன அப்படின்னீங்கன்னா தோள்பட்டையில இருக்கக்கூடிய சவ்வு பகுதிகள், தசைப்பகுதிகள், அந்த மூட்டு பகுதிகளில் குட்டி குட்டியா சின்னதா வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும். மைக்ரோ இன்ஜுரிஸ்ன்னு சொல்லணும் இல்லையா? அந்த மைக்ரோ இன்ஜுரிஸ் வந்து வர்றத அவாய்ட் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இது எல்லாத்துக்குமான வந்து ஒரு தீர்வு அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட முடியும். ஏன் அப்படின்னீங்கன்னா இதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு வரக்கூடிய தோள்பட்டை வலி கொஞ்சம் எக்ஸெப்ஷன். சரிங்களா? ஏன் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து தோள்பட்டையில வந்து இருக்கக்கூடிய அந்த சின்ன திசு பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட ரிப்பேரிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் இருக்க ஹியூமன் பீயிங் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து இருக்கிறது கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு ப்ராப்பரான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து தொடர்ந்து எடுக்க வேண்டியது வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினமும் நடைப்பயிற்சி, உடலுக்கு வந்து அசைவுகள், எக்ஸர்சைஸ் இந்த மாதிரி ரெகுலரா வந்து பண்ண சொல்றாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ஹெட் ஆக்ஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொட்டீன் ஒர்க்ல வந்து இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து அதிகமாக வந்து சொல்றோம். சரிங்களா? ரைட். அது இது வந்து வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இதுலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்றோம். சரிங்களா? ரைட். இது வந்து வேற யாராருக்கெல்லாம் வந்து வரும் இந்த மாதிரி வந்து ஷோல்டர் இம்பீஜ்மெண்ட் சிண்ட்ரோம் வந்து யாராருக்கு வந்து வரும் அப்படின்னீங்கன்னா பெட் ரிடனா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? படுத்த படுக்கையாக இருந்திருந்தாங்க அப்படின்னீங்கனாலே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல வேலை இருக்காது. இவங்களுக்கு வந்து மசில் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? வயது முதிர்ந்தவர்களுக்கு சரிங்களா? பொதுவா அன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 50, 60 வயதை வந்து கடந்துட்டோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அவ்வளவு தசை பகுதியும் கொஞ்சம் வந்து வலுவிழந்து இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வலுவிழந்து இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க உடம்புல இருக்க வந்து அத்தனை மூட்டு பகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்கா வந்து இருக்கும். சரிங்களா? இதுல வந்து தோள்பட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா விதிவிலக்கே கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி தோள்பட்டையும் இவங்களுக்கு வந்து வீக்கா வந்து இருக்கிறனால இவங்களுக்கும் தோள்பட்டை வரக்கூடிய வலி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தான். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இவங்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ப்ரிவென்ட் பண்றது தான் வந்து முக்கியம். சரிங்களா? வலி வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வந்து அசைவுகள் வந்து கொடுக்கணும், என்னென்ன வந்து பயிற்சிகள் வந்து பண்ணணும், என்னென்ன வந்து தப்புகள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த ஷோல்டர்ல வந்து அதுவும் மிட் நைட்ல வந்து வரக்கூடிய வலியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவிர்க்க முடியும். சரிங்களா? ரைட். அடுத்த ஒரு வீடியோல நமக்கு வந்து இந்த தோள்பட்டை வந்து வலி இன்னும் அதிகமாச்சுன்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ரைட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க் யூ வெரி மச்.